கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் தன்னுடைய சிற்பம்தான் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொடுக்கவில்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை. இயேசு பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொண்டபடியினால் தன்னை சிலுவைக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆகவே நாம் சுமக்க வேண்டிய சிலுவை என்னவென்றால் நம் இஷ்டம், நம் ஆசை, நம்முடைய சிந்தைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சிந்தையை ஒவ்வொருவரும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய சிலுவை ஆகும். முதலாவது தேவ சித்தத்தை தகுதி கொடுத்து தியானிப்போம். சங்கீதம் 143:9 வாசிங்க. தாவீது ஒரு அற்புதமான ஜெபம் செய்தார். கர்த்தாவே, எனக்கு தப்பி உண்மை விரும்ப கொண்டு சென்றார்.
நாமும் தினம் ஆண்டவரை என் உலகத்துக்கு போகிறேன், சாத்தான் என்னை தவறான வழிகளில் முயற்சிக்கிறார், ஆனால் நான் உண்மை கூறுகிறவர்கள் என்று அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 143:10. அடுத்த பிரியமாக செய்ய எனக்கு போய்க்கு ஆண்டவர்கள் கேட்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கோ மேலாதிகளுக்கோ என் மனைவிக்கோ கணவருக்கோ பிரியமானது அல்ல, உமக்கு பிரியமானது நாளை செய்ய முடியும் போதித்து உங்களுடைய நல்ல ஆகிய சுமையான வழி நடத்தி பற்றி சொல்லி ஜெயிக்க வேண்டும். அப்பொழுது நாம் இடர மாட்டோம், விசுவாசிக்கு இடம் கொடுக்க மாட்டோம், தேவனை மையப்படுத்துவோம். இந்த லெந்து காலங்களில் நாம் சுமக்க வேண்டிய சுமை தேவ சித்தத்தை நாம் ஒப்புவித்து நம்மை சுத்தத்தை அளிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நாம் இருக்கலாம், மாணவர்களுக்கு காத்திருப்பதால் சிலுவை சுமப்பதாகும். நம்முடைய சித்தத்தை நாம் ஒடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வெறுக்க வேண்டும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் தவறு, அது பாவத்தால் கரைபற்று என்று உணர்வோடு நாம் நம்மை வெறுக்க முடியும். இரண்டாவதாக சிம்சோனை குறித்து தியானிக்கும். சிம்சோனும் தாவீதும் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். ஆனால் சிம்சோன் தன் சுய விருப்பத்தினால் பெரியாவின் பிசாசு வலையில் விழுந்து போனான். அவன் விழுந்து வர முடிவை அவனை எடுத்தான். தங்கள் ஆண்டவர் தரை கொடுத்த பொறுப்பையும் உத்தரவாதத்தை மறந்துவிட்டு பெரியாவின் வழியில் படுத்துக் கொண்டு பாவம் செய்தான். கண்களை இழந்து குருடனாக மாறினான். அவன் கண்ணுக்கு பிரியமான பெண்ணை அன்னை பிடிக்கும் கருவியாக மாறினார். எந்த கையினால் கல்வியின் தாடையை எடுத்து எலும்பால் வளர்ச்சியை கொண்டானோ அந்த கையினால் விலங்கு மாற்றப்பட்டது. எந்த சிறையில் ஆவரைக்கு விலங்கு தன்னை சொந்த சிந்தையினால் நல்ல உண்டாகும். ஆனால் நம்ம சுய சிந்தனைப்படி வாழ்வோம்னால் நம்ம வாழ்க்கைக்கு ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சித்தத்திற்கு விட்டுவிட்டு நம் சித்தத்தை சித்தத்தை செய்கிறது எனக்கு பலன்தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவ சித்தத்தை நாம் அங்கே அவரோடு பேச வேண்டும், அவரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மோடும் அவர் வேதம் பேச முடியும். இயேசுவின் நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன். என் வீட்டில் என் வாழ்க்கையில் நான் 1977 சென்னை போனேன். அங்கே மாதம் 25 ரூபாய்க்கு தான் வேலை பார்த்தேன். 80 ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து கடை வச்சோம். கடை வச்சு அப்புறம் அப்படி இருக்கு. 83 எனக்கு கல்யாணம். 83 கல்யாணம். ஆனால் 95 சர்ச்சைக்கு வந்தேன். எல்சியை பொறுப்பாளர். நான் படிப்பு 5ஆவது தான். 5ஆவதுல ஃபெயில் தான், பாஸ் கிடையாது. ஆனாலும் கையெழுத்து கூட எனக்கு தெரியாது. தேவன் எனக்கு கொடுத்து ரசீது புக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். ரசீது கொடுத்து அப்போ 95. அதுக்கு பிறகு 97 வீடு இருக்குது. நான் வாடகை வீட்டில் தான் போல இருக்கணும். ஊருக்குள்ள நாங்கள் இல்லாமல் வீட்டில் இருக்கணும். பஞ்சாயத்து வீட்டு பின்னால சொந்த வீடு கிடையாது. அதுக்கு 97 வீடு கட்டணும். 97 வீடு கட்டின பிறகு 2000 எனக்கு அருமையான பையன் பிறந்தான். ஆமா, 17 வருஷம் கழிச்சு கடவுள் சோஸ்திரம். ஆமா, கிறிஸ்தாஸ். ஆமா, 2000 தான். ஆனா அவன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தான். ஆம்பளை பேரும் பொம்பளை பேரும் சேர்த்து வச்சான். அருண் ஜெனிபர். அதுக்கு அடுத்தாலே ஒரு குழந்தைய கொடுத்தார். நான் 5ஆவது படித்ததுனால கடவுளுமே இந்த சர்ச்சில் இருந்ததுனால இது மேலும் மேலும் பலப்படுத்தி 2006 ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். கல்லூரி ஊராட்சி மன்ற என்னை வாய்ப்பு கொடுத்தார். நாங்கள் படிப்பு என்னை படிச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் படிப்பு கம்மி. எழுதலாம், லட்சம் எழுத வராது. கையெழுத்து போட மட்டும் அவங்க கூட மட்டும் வராது. ஆனால் கடவுளை அவ்வளோ ஆசீர்வதிச்சார். கேட்டீங்களா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய அருள் வார்த்தையும் சாட்சியோடு கூட அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டுமாக நாம் நன்றிகள் செலுத்துவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து திருச்சபையிலே ஏற்று பயன்படுத்துவாராக. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமையிலே நம்முடைய ஆலயத்தின் அந்த செட்டிங் கடைய ரோட்டில் வந்து திருச்சபை கூட்டமாக சுரண்டை ரோட்டில் வந்து திருச்சபை கூட்டமாக நடைபெறும். அதிலையும் நீங்கள் பங்கு கொள்ளுமாறு ஓடு கூட கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு கீத பவுனியா நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் நம்முடைய திருச்சபையும் சேர்ந்து நாம் பவுனியாக செல்ல இருக்கிறோம். சரியாக 7:45 மணிக்கு நாம் யாவரும் மறுபடியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக யாவரும் எழுதிருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 22வது பாடலை பாடும். கண்களை எடுப்பேன் மாமீராய் கண்களை எடுப்பிருப்பாங்க. கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராய கண்களை எடுப்பேன் விண்மன் உண்டாக்கி வித்தகனிடமிருந்து விண்மன் உண்டாக்கி வித்தகனிடமிருந்து என்னில்லாமோ காசை ஏந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் காலை தள்ளாட ஓட்டா ஊரைக்காத்து காப்பவர் காலை தள்ளாட ஓட்டா வேலையில் நின்னிஸ்ர வேலரை காத்தவர் வேலையில் நின்னிஸ்ர வேலரை காத்தவர் அலையும் அலையும் எண்ணூரங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன் பக்தர் நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழல்லவரே என் கால நிலைமை என்னை செய்த படுத்தாது என் கால நிலைமை என்னை செய்த படுத்தாது அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி எல்லா உலகினில் போக்குவரத்தையும் உலகினில் போக்குவரத்தையும் எல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். ஜெபம் பண்ண கிடப்போம். அன்புரைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிகின்றோம். இந்த அருமையான வேளையில் கூட உடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்கு அம்மாவுக்கு நன்றிகளை சொல்கிறோம். இவ்வேளையிலே நாங்கள் பாடலை பாடினோம், சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்கிறேன். அந்த மகனை எடுத்து பயன்படுத்துகிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களை செய்திருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற பணிகளையும் எல்லா விதத்திலும் ஆண்டவர் துணை நின்று செயலாற்றி நன்மையான ஈவுகளை ஆண்டவர் அருள் செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அருள் செய்திருக்கிறேன். வார்த்தைகள் மூலமாக பேசக்கூடிய ஆண்டவர் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு கூட தேவ சுகத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாக நிறைய காரியங்களை செய்கின்ற நல்ல காலங்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களை அர்ப்பணித்து உமக்குநீராக தங்கள் கண்களை எடுக்கிற பொழுது வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாசை அனுப்பி அருளின் ஆசையோடு கூட நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துங்க, போசிங்க, குறைவில் இல்லாதபடிக்கு நிறைவான காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற திருவிருந்து ஆராதனைக்காக செபிக்கணும். திருவிருந்து ஆராதனை பிரச்சனை இருக்கணும், மகிமை இருக்கணும். சனிக்கிழமையில் நடைபெறுகின்ற சுரண்டை ரோட்டில் பகுதி இருக்கிற அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்காக சுவிசேஷ வார்த்தைகளை நாங்கள் சொல்ல இருக்கிறோம்.
அந்த பகுதியிலே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அந்த இடத்துல பாடல் பாடுகிற பொழுது, சத்திய வசனங்கள் சொல்லப்படுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் மகிமையாக இறங்கி ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் நிகழ்த்தி நிறைவான கிட்டைகள் அந்த பகுதியிலே ஆண்டவர் மகிமையாக ஆசீர்வாதமாக்கி கொடுத்துட வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். 5 இடங்களிலும் ஒரு பிரசன்ன மகிமை எங்கள் கூட இருந்ததற்காக தோத்திரம் ஐயா. தொடர்ந்து 6வது இடத்துல நாங்கள் வைக்க இருக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்ய வார்த்தைகளை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களாக அடையாளங்களாக இருந்து செயலாற்றும் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து அருள் செய். ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்ன மகிமை வல்லமை கடந்து சென்று தேவாவியின உலாவி ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதங்களாக அடையாளங்களாக குடும்பத்தில் நன்மையான ஈவுகளை அருள் செய். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. அதே போல் குருத்தூரை பவனியாக நாங்கள் சில இருக்கிற நாட்கள் எல்லாம் வீதிகளிலே பாடல்களை பாடி ஓசன்னா என்று நாங்கள் பாடுகிற பொழுது, மகிமைப்படுத்துகிற பொழுது, இந்த மகிமையின் தேவன் எங்கள் வீதிகளிலே இருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். 2 பக்கங்களில் கடைகளை ஆசீர்வதி அந்த ஒலிபெருக்கின் மூலமாக பாடல் பாடுகிறது. மகிமையின் தேவன் இறங்குங்க. 2 திருச்சபைகள் இணைந்து ஐக்கியத்திலும் சமாதானத்திலும் பவுனியாக செல்ல இருக்கிற பொழுது ஆண்டுடைய கிருபையான எல்லாரோடு இருந்து வழிநடத்துங்கள். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானத்தை குறித்து எல்லா இடங்களும் பறைசாற்றுகின்ற பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் அமைதியும் ஆண்டு கொடுத்து மகிமையின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்று நம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்தை குறித்தே மகிமைப்படுத்த உதவி செய்கிறோம். செல்கிறோம். நல்ல ஓய்வு தாங்க, நித்திரை தாங்க. காலையிலே எழுந்திருந்து நாடு பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் துணை நின்று ஆற்ற வேண்டும் என்று நாசமோச வெகுளம் விலக்கி காத்துக்கொண்டு அருளின் ஆசையோடு சமாதானத்தை நித்திரை அருள் செய்து ஒவ்வொரு வேளையில் நாங்கள் செய்கின்ற பணிகளோடு செயலாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு பரிசுத்த அவருடைய ஐக்கியமும் நம் மனதிற்கும் இருப்பதாக. எல்லாருக்கும் மாவோன்னத கர்த்தாவே கர்த்தனே ஈயான தெய்வ மானித வாழ்க 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 இயேசுவே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.